கார்த்திக் தீபா சீரியலில் அடுத்த கதைக்களம் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. கார்த்தி வந்து தீபாக்காக வந்து கையில் சாப்பிட்டதுக்கப்புறமேட்டுக்கு அபிராமி அம்மா இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு கோவப்படுவாங்க. கோவப்பட்டாலும் வெளியில் கார்த்தி இருக்கிறதுனால காட்டிக்க முடியாமல் அமைதியாக இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து மேனேஜர் வந்து சொல்கிறாங்க, சார் இங்கே வந்து நீங்கள் ரெசார்ட்லேயே இருக்கீங்களே, வெளியில் எங்கேயுமே போகலையா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்குறப்ப வந்து இங்கே பக்கத்தில் ஏரிலாம் இருக்குது சார், அங்கே வந்து போட்டிங் போகலாம் எல்லாம் இருக்குது அப்படின்னோடனே போட்டிங் போகலாம் அப்படின்னு கண்ணிலேயே கார்த்திக் கேட்பாப்புல. கேட்டோன்னே தீபா வந்து போகலாம் சார் அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கு முன்னாடி வந்து இப்போ முக்கியமாக ஈவினிங்கில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் சார், கேம் மாதிரி எல்லோரும் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன கேம் வைக்கலாம் அப்படின்னோடனே, நீங்கள் ஈவினிங் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கேம் தானே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் எல்லோரும் வராங்க. மேனேஜர் வந்து ஈவினிங் ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணிகிட்ருக்காங்க. அப்போன்னு பார்த்து 3 ஜோடிங்க வந்து 3 பேரையும் பிரிக்கிறாங்க. கார்த்தி ஐஸ்வர்யா ஜோடி, அதுக்கு அடுத்தது அசோக் மீனாட்சி ஜோடி, 3 பேரையும் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் கொடுத்துட்டு 2 ஸ்டா கொடுத்துட்டு, யார் இந்த ஜூஸை வந்து வேகமாக முடிக்கிறீங்க அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணுறதுக்காக வந்து போட்டி வைக்கிறாங்க. அசோக்கு மீனாட்சியும் வந்து ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடியே வந்து வேகமாக குடிச்சிட்றாப்புல நம்ம அருண். ஜூஸ் குடிச்சாச்சில் ப்ரைஸ் ஜெயிச்சிடலாமா அப்படின்னோடனே, அறிவே இல்லை அசோக்குக்கு. பாரு எவ்வளோ ரொமான்டிக்காக 2 பேரும் பொறுமையாக குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது தெரியாமல் வேக வேகமாக கழனி தண்ணி மாதிரி குடிச்சிட்டு ஐஸ்வர்யா இவனை என்ன தான் சொல்கிறதோ தெரில. சரி வாங்க அப்படின்னு, நீங்கள் ஜெயிச்சிருவீங்க வந்து உட்காருங்க மேனேஜர் சொன்னோன்னே, அடுத்து மீனாட்சியும் வந்துடுறாங்க. கார்த்தி தீபாவும் ஐ டு ஐ கான்டாக்டில் ஜூஸ் குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து பார்க்குறாங்க, அபிராமி அம்மா வந்து பார்த்தியா மான மரியாதை எல்லாம் போகுது, ஏன் இப்படிலாம் நாச்சியாக சொல்கிற, அவங்க வந்து சந்தோஷமாக இருக்காங்க, அந்த பார்த்து சந்தோஷப்படுறத விட்டுட்டு ஏன் இப்போ மூஞ்சி ஃபுல்லாக கோவம் தெரியுது அப்படின்னு பாட்டி வந்து கேட்டோன்னே, வேறாண்டி அவங்க தான் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, போரும் விட்டால் நீங்கள் விடிய விடிய வரைக்கும் பண்ணுவீங்க, மேனேஜர் வந்து நீங்கள் தான் ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ப்ரைஸ் ஜெயிச்சதுக்கு வந்து கையில் ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறாங்க. கொடுத்து முடித்தோடனே இங்கே வந்துடுறாங்க. மீனாட்சி வந்து, நீ நடத்து தீபா, நான் நினச்சி கூட பார்க்கல, நீ வந்து நல்லா ரொமான்டிக்காக தான் அடுத்தது வந்து கொண்டு போயிட்டுருக்க, வாழ்த்துக்கள் அப்படியே அடுத்தது வந்து கார்த்திகிட்ட வந்து பேச ஆரம்பி அப்படின்னோடனே, நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்கக்கா, அபிராமி அம்மா ஏற்றுக்காமல் நான் எப்படி இப்போயே பாருங்கள் அவங்க மூஞ்சியெல்லாம் கோவமாக இருக்குது அப்படின்னு. அவங்க எப்போவுமே கோவமாக தான் இருப்பாங்க. அவங்க ஏற்றுக்கணுன்னா இந்த ஜென்மத்தில் உன்னை ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்கள மறந்துட்டு நீ உன் வாழ்க்கையை வாழ்கிற வழியை பார்க்குறது தான் நல்லது. போட்டியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரூமுக்கு வந்துடுறாங்க நம்ம தீபா வந்தோன்னே அச்சுன்னு தும்மிக்கிட்டே இருக்காங்க. ஏன் என்னாச்சு தீபா, திடீர்னு ஏன் தும்மிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே, கார்த்திக் சார் உங்களுக்கு தெரியாதா, காலையில் தான் அந்த பைப்பு வந்து ஃபுல்லாக விழுந்து நினைஞ்சோம்ல, அதனால தான். ஓஹோ அதனால தானா, சரி இருங்க இதுக்கு ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அங்கே உள்ள பவுலில் வந்து கொஞ்சம் சுடு தண்ணி இதெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் ரசம் மாதிரி ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு அதை வந்து கொடுக்குறாங்க. தீபாவுக்கு ஊட்டி அப்படி விட்ற மாதிரி கொண்டு போனாங்க. ட்ராக்கெல்லாம் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். இதெல்லாம் வந்து நம்ம இப்படிலாம் கொண்டு போகலாம் நல்லாயிருக்குங்கிற ப்ரெடிக்ஷன் தான் சொல்கிறேன் தவிர, எபிசோடு எல்லாமே நம்ம வந்து டேரெக்டாக டிவியில் வர்ற மாதிரி வருது, லேட்டாக வருது.